ஹலோ நண்பா, வெல்கம் டு அடப்பாசரம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோடில் மேலும் ஒரு உண்மை சம்பவத்தை தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கிறோம். அதுக்காக இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் மாங்குப்பைன்னு சொல்லப்படுற ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக இன்றைக்கி நம்ம அந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளம்பெண் வந்து தன்னோட வாலிப வயசுலேயே வந்து ஒரு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும், அந்த பெண் வந்து இந்த பகுதியில் வசிக்கிற மக்களை வந்து துன்புறுத்ததாகவும் எங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அது உண்மையாக பொய்யா, அது அந்த பெண் எப்படி மர்மமாக மரணம் அடைஞ்சாங்க அப்படிங்கிற தகவலை கேட்டு கண்டுபிடிக்க தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். சரிங்களா? உள்ளூர்வாசி மக்களை கேட்டு என்ன நிலவங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆனால் உங்கள் பேருங்கண்ணா? ராகுல்ண்ணா. ஆனால் உங்கள் பேருங்கண்ணா? அபிமன்யு. என்ன சம்பவம் நான் இங்கே நடந்தது? ஆனால் இங்கே என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, அந்த பொண்ணோட அம்மா இந்த வீட்டில் தான் வேலை செஞ்சாங்க. இந்த வீட்டில் வேலை செஞ்சாங்களா? இந்த வீட்டில் தான் வேலை செஞ்சாங்க. எப்படி சொல்கிறது, சமையல்கார பொம்பளையா வீட்டு வேலை செய்கிற மாதிரி வேலை செஞ்சாங்க. அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணோட அப்பா தொழில் செய்கிறவர்னா, அவரும் எப்படி சொல்கிறது, அவர் ஒரு குடிபோதக்காரர். ஃபுல்லாக குடிப்பார். அவர் எங்கே விழுந்து கிடப்பாருன்னா தெரியாது. நீங்கள் அந்த கரெக்டு மேட்டில் அந்த டேங்கிட்ட அந்த இடத்துலலாம் நிறைய இடத்துல விழுந்து கிடந்துக்கிறாரு. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால நம்ம இறந்துட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி வீட்டு வேலை செஞ்சுதான் அவங்க அம்மா வந்து அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணு என்னாச்சுன்னா, நிறையா இந்த தின்பண்டங்கள் இந்த மாதிரிலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது வந்து என்னாச்சுன்னா, அந்த பொண்ணு எப்படின்னா இறந்தாங்க? பொண்ணு வந்து எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்து கொஞ்ச நாள் என்ன பண்ண, அந்த பொண்ணு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றி இருந்தா என்னாச்சுன்னா. நீங்கள் அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்களாண்ணா? இல்லை, தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்கு. அந்த பொண்ணுக்கு என்னென்ன வயசு இருக்கும் சுமார்? ஒரு 16 வயசு இருக்கு. 17 வயசு தான் படிச்சிருந்த பொண்ணு. கொஞ்சம் அம்மா இருந்தாலும் அந்த அப்பா இல்லாதனால அந்த பொண்ணு கொஞ்சம் மன வளர்ச்சி கம்மி, அந்த மாதிரி கொஞ்சம் இதாதனால பொண்ணு வந்து இதாகிடுச்சு. கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு ஆச்சுன்னா, யாருமே இல்லாதனால என்னாச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு கிணறு அங்கே ஒன்று இருக்குண்ணா அந்த இடத்துல. இந்த இடத்துல மரம் இருக்குல்ல, நம்ம கீழே கிணறு குதிச்சிருச்சு. நீங்கள் எவ்வளோ போய் பார்த்துவாங்க, அந்த கிணத்துலேயே விழுந்துருச்சு. சரிங்கண்ணா. அது எதனால் விழுந்துச்சுன்னு தெரியல. அது ஒரு மென்டல் டார்ச்சராக என்னன்னு தெரியல. அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு, அம்மாவும் இறந்து போயிடுச்சு. நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மன குடைச்சலோ அது இது என்னான்னு தெரியல, அது போய் விழுந்துருச்சு. அது விழுவுக்குள்ளனா ஆனால் ரொம்ப சின்ன பையன், இவ்வளோதான் இருந்திருப்பேன். நாங்கள் வந்து 3 வயசு 4 வயசு விளையாடுவோம், வீட்டுக்காக தான் இருப்போம். இங்கே தான் விளையாடுவோம். கொஞ்ச நாளாக கடந்த ஒரு 10 வருஷமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா, இங்கே இல்லைனா அந்த பொண்ணு இறந்து குறிப்பிட்டு ஒரு வருஷம் எல்லாமே அமைதியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் நார்மலாக எல்லாருமே ஊர் ஜனமே நல்லா நார்மலாக இருந்தோம். அந்த பொண்ணு கிணத்துல விழுந்தப்ப நீங்கள் யாருமே காப்பாற்ற முயற்சி பண்ணல அந்த ஊருக்காரர்? எல்லாருமே காப்பாற்ற முயற்சி பண்ணோன்னா, கட்டில் விழுந்தது பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தான் தவறி விழுந்திருக்கு அந்த பொண்ணு. கட்டிலுக்கு அதனால யாருக்கும் தெரியல, சத்தமும் கேட்கல, எல்லாம் தூங்குற டைம் ஒரு 12 மணி டைம் அந்த மாதிரி. எங்களுக்கு எதுவுமே தெரியாதனால தான் அந்த பொண்ணை விட்டுட்டோம். அதுக்கு என்ன கோவமோ என்னமோ தெரியல. அது இறந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அது ஒரு ஆட்ட மாதிரி காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது எந்த மாதிரி நான் ஒரு பயன்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதில் தான் வந்து இருசக்கர வாகனம்லாம் நாங்கள் போயிட்டு இருப்போம். இதில் தான் நடந்து போவோம். நைட்டு நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு வேலையெல்லாம் பெண்கள்லாம் வருவாங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் பயமுறுத்துறது. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு அமாவாசை பௌர்ணமி டைமில் வந்து நாங்கள் வர முடியல. அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த அசைவ உணவு, இந்த மாதிரி கறி சம்மந்தப்பட்ட உணவு இது மாதிரி வாங்கிட்டு போனால் வீட்டுக்கு போகும்போது தட்டி வருது, ஏதோ இந்த கிழிஞ்ச மாதிரி நிறைய சிம்டம்ஸ் நிறைய காமிக்கிறது. அதே மாதிரி வீட்டுக்கு போன பின்னாடி வந்து இழுக்கிற மாதிரியும் வண்டி இப்ப ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண இந்த இடத்துல வண்டி நின்று போச்சுன்னா முடிஞ்சுனா, அந்த இடத்துல நாங்க ஏதாவது கறி அசைவு பொருள் ஏதாவது வாங்கிட்டு வந்தோமா அந்த வந்து போட்டு வந்துடணும். அப்படி இல்லைன்னா பாத்தீங்களா வண்டி அந்த இடத்த விட்டு நைட் டைம்ல எல்லாம் போகும்போது ஒரு மாதிரி பயமுறுத்துறது, பின்னாடி இருந்து பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குண்ணா. ஏன்னா நீங்கள் அப்போ இந்த வழி யூஸ் பண்ணி இந்த சம்பவம் நடத்துல இந்த வழியை இந்த வழி இப்போ வந்து காடாயிருச்சு. இதில் வந்து இந்த காடு வந்து பூண்டா இருக்கு. அந்த காடு ஓட்டுறவர் இப்போ இல்லை, அவர் வெளியில் இருக்காரு. அதுலேருந்து இந்த தடை நீங்கள் யாரும் பயன்படுத்துறது இல்லை. நாங்கள் வந்து இப்போ அந்த சுடுகாட்டு ஓரமாக அது மேலே ஒரு முனியப்பன் கோயில் இருக்கு. அந்த முனியப்பன் கோயில் வழியில தான் நாங்கள் ஊருக்கு வரணும். அதனால இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. சரி, நான் ஒரு சின்ன சந்தேகம். உங்களை வந்து பயன்படுத்துறதா சொல்றீங்கல்ல, என்ன மாதிரி பயம் காட்டுது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? நீங்கள் யாராவது நீங்கள் பர்சனலாக அதை ஃபீல் பண்ண உங்களுக்கு அனுபவம் ஏதாவது இருக்குதா? இருக்குண்ணா.
அமாவாசை பௌர்ணமி குறிப்பாக வந்து என்ன சொன்னால் அமாவாசை டைமில் தான் அந்த மாதிரி பயமுறுத்தல் நிறையா இருக்கும். மற்ற டைமில் வந்து இல்லை. அந்த டைமில் யாரோ ஒரு அசைவ உணவு வாங்கிட்டு போயிட்டாலோ, அதே மாதிரி இனிப்பு சம்மந்தமான அந்த பலகார பொருள் ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கிட்டு போனாவோ, வீட்டுக்கு போகும்போது அதை சாப்பிடும் போது அழுகி நிலையிலையோ இல்லை அந்த மாதிரி கெட்டு போன வாடை மாதிரி வருதோ அந்த மாதிரி வருது. அப்புறம் அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரி கூட அண்ணாவுக்கு ஏதாவது சம்பவம் நடந்திருக்கும். எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. உடல் உபாதைகளோ அது வந்து உடல்நிலை சரியில்லை அந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்குண்ணா. உங்களுக்கு என்னென்ன மாதிரியான அனுபவம் நடந்ததுன்னா? எனக்கு ஒரே ஒரு டைம்ல தான் நடந்துச்சு. நான் அசைவு பொருள் வாங்கிட்டு வந்தேன். இந்த கரெக்டாக அந்த இடம் இந்த வழியில் கரெக்டாக இந்த இடத்துல வண்டி நின்று போச்சு. வண்டி நின்றுச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ரேஸ் பண்ணுறேன், ரேஸ் ஆகுது. வண்டி வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த அஜித் பட்டல் ரேஸ் ஆகும்ல அந்த மாதிரி ரேஸ் ஆகுது. ஆனால் வண்டி மூவ் ஆகலை, ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆகலை. இதுவும் பின்னாடி என்னமோ நல்லா இறுக்கமாக பிடிச்ச மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி நிறுத்திச்சு. வண்டி மேலே தூக்கி அப்படி இப்படி நின்றுருச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணேன், என்ன வாங்கிட்டு வந்தோன்னா எல்லா பொருளையுமே அங்கேயே கீழே போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் முறுக்குனா சருன்னு வண்டி போயிடுச்சு. நீங்கள் அந்த பொருளை போட்டோம்னா வண்டி போயிடுச்சு. தேவை அந்த தின்பண்டம், அந்த பொருள் அதுக்கான டைம்லாம் நம்ம யாருமே கிராஸ் பண்ணக்கூடாது. யாராவது அந்த டைமிங்ல யாராவது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே யாரும் அந்த வழியில் நடமாட்டம் இருக்காது. எல்லாரும் வந்து ஊர் அடங்கிடுவாங்க. சரிங்கண்ணா, அந்த பொண்ணு கிணத்துக்கு விழுந்து தற்கொலை பண்ணிட்டாங்களா, அந்த கிணத்தை காட்ட முடியுங்களா? காட்டலாம். இந்த வழியில் தானேண்ணா? இந்த வழியில் இதில் தான் போவோம். அங்கே பாருங்க, அந்த இடம்லாம் பாருங்க எப்படி இருக்கு. இதில் தான் நாங்கள் நடந்து போவோம்ண்ணா. இது வந்து என்னன்னாச்சு அண்ணா, இங்கே பாருங்க, ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. சத்தம் ஒன்றும் கேட்ட மாதிரி எனக்கு தெரியும். நான் தான் சொன்னேன்ல வண்டியே தூக்கிருச்சுன்னு சொல்லிட்டு. வண்டி தூக்கணும்னு சொல்கிறீங்க, எந்த இடம்னா அது? ப்ரோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும் ப்ரோ. வாங்க ப்ரோ, இன்னும் முன்னாடி போகணும். இதில் வாங்க ப்ரோ. எதுவாக இருந்தாலும் முன்னாடி சொல்லிடுங்க. ஓகே ப்ரோ. பொறுமையாக வாங்க ப்ரோ. சத்தம் போடாமல் வாங்க. ஏன்னா இடமே ரொம்ப மோசமாக இருக்குண்ணா. பாம்பு தானே இருக்கு போதுண்ணா. ஆமாம் ப்ரோ இருக்கும். யாருமே அந்த வழி யூஸ் பண்ணுறதே இல்லையா ப்ரோ? நாங்கள்லாம் அந்த வழியாக போயிடலாம். பார்த்து போங்க, நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகிறோம். ஆமாம் ப்ரோ பொறுமையாக போ. வாங்க ப்ரோ, நான் கூட்டிகிட்டு போகிறேன் ப்ரோ. வாங்க ப்ரோ, நான் பார்த்து கவனமாக போனா தயவு செஞ்சு ப்ரோ. இரு ப்ரோ. அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணா, பயமாக இருக்குண்ணா எனக்கு. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க ப்ரோ. தான் கரெக்டாக சொல்கிறேன். அந்த பனைமரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பனைமரமா? இந்த பனைமரத்துக்கிட்டே தான் என் வண்டியை வந்து தூக்கிருச்சு ப்ரோ. பின்னாடி என்னமோ இழுத்துச்சு. நான் உடனே சட்டனா தூக்கிருச்சு வண்டி. இந்த பனைமரமா? இந்த பனைமரம் தான். இந்த பனைமரம் தான் கரெக்டாக நான் சொல்லுவேன். எனக்கு அள்ளு விட்டுருச்சு ப்ரோ. ஆனாங்கன்னா கதி கலங்கிட்டேன் நான். அங்கே தான் ப்ரோ. இந்த இடத்துல நான் எப்படி போனேன்னு எனக்கு தெரியல. மணி வாங்க கூட்டிகிட்டு போகலாம். ப்ரோ இந்த இடம் தான் எனக்கு. நான் தான் சொல்கிறேன், மறுபடியும் இதே இடத்துக்கு என்னை வந்து கூட்டு வந்துட்டு என்னை வந்து ராவடி பண்ணுறீங்க. இல்லை, இங்கேருந்தே பார்த்துக்கலாம், வேணாம் விடுங்க ப்ரோ. இந்த இடம் தான் ப்ரோ கரெக்டாக சொல்கிறேன். இந்த பனைமரம் தான். ஃப்ரெண்டு விழுந்தாரு ப்ரோ. இந்த இடத்துல இந்த பனைமரத்துக்கு தான் ப்ரோ. அங்கே தான் வருவோம். அந்த இடத்துல பாருங்க, ஒரு சின்னதாக ஒரு வழி தெரியுது. வீடு வழி தெரியுது. அது பக்கத்தில் ப்ரோ. நாங்கள் வர வழி ப்ரோ. சரி, நான் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாமா? எனக்கு இப்பவுமே கை கால்லாம் நடுக்குது ப்ரோ. சத்தியமா எனக்கு நான் வரல ப்ரோ. ஒரு மாதிரி இருக்கு, வேணாம். நம்ம அது வாண்டடா பயமா இருக்கணும். சரி ப்ரோ, சரி. என் கையை பாருங்க ப்ரோ. தெரியும் ப்ரோ. நாங்கள் வேணா அந்த கிணறு வேணா காமிக்கிறோம் ப்ரோ. வரீங்க? அந்த பெண்ணு இறந்ததா? அந்த பெண்ணு விழுந்ததே இடமே நான் காட்டுறேன் ப்ரோ. சரிங்கண்ணா, வாங்கண்ணா ப்ரோ. இந்த பக்கம் தான் அப்படியே வாங்க ப்ரோ. நம்ம வந்த வழியிலேயே கொஞ்சம் முன்னாடி ரொம்ப பயமாகவே இருக்குண்ணா. அந்த இடம் பார்க்குறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குண்ணா. ப்ரோ பார்த்து வாங்க ப்ரோ. நான் பார்த்துண்ணா ப்ரோ. நீங்கள் பார்த்து வாங்க. இதுதான் ப்ரோ அந்த ப்ரோ. பார்த்துங்க. சின்ன வயசுலேருந்து தான் ப்ரோ குழி போகிறோம். அங்கே இருக்கு பாருங்க. இந்த தொட்டியா? இந்த தொட்டி ப்ரோ. மோட்டர் இருக்கும், பம்பு செட்டு இங்கே தான். கொஞ்சம் மேலே வாங்க ப்ரோ. பார்த்துண்ணா. நீங்கள் பார்த்து வாங்க ப்ரோ. ஆனால் இவ்வளோ மோசமாக இருக்குது இந்த இடமே. ப்ரோ நாங்கள் யூஸ் பண்ணி 10, 20, 25 வருஷத்துக்கு மேலே இருக்கும் ப்ரோ. முன்னாடி இந்த கிணறு தான் ப்ரோ. இப்போ இந்த கிணறு தான். எனக்கே 24 வயசு ப்ரோ. அப்போனா பார்த்துக்கோங்க அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு. ஒரு கிணறு அங்கே இருக்கு ப்ரோ. இது தொட்டியாண்ணா? இது தொட்டி ப்ரோ. அது அங்கே வந்து கிணறு ப்ரோ. அந்தாண்ட கிணறு தெரியுதுங்களா? புளி மாதிரி ஒரு கிணறு தெரியுதா ப்ரோ? தெரியுதுங்கண்ணா. போதுங்கண்ணா. ஏதோ அமைதியாக பாருங்க. ப்ரோ போவீங்க. இதுக்கு மேலே போதரா? டேய் அவங்க தான் சொல்கிறாங்களே இதுக்கு மேலே போவேனாண்டா.
ப்ரோ போகாதீங்க ப்ரோ ரிஸ்க் எடுக்காதீங்க வாங்க வந்துருங்க டே சொன்னா கேள்றாங்க ப்ரோ எனக்கு நான் சொல்கிறேன்ல கேட்குறேன்ல வாங்க வந்துருங்க எல்லாம் வாங்க எல்லாம் பேக் பண்ணுங்க போக்கு முன்ன நீ விரலால பூவெடுத்தா அவனுக்கு வெற்றி நல்லா போக்கு முன்ன இன்னைக்கு தங்க துரட்டு